வருத்தமான ஒரு செய்தி, ஆனால் எதிர்பாராததல்ல. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது. அந்த அணு ஆயுதம் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே அச்சுறுத்தல். அதை நாங்கள் அழித்து ஒழிப்போம். டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் சொல்றாரு. உங்களுக்கான அச்சுறுத்தலா அவன் எப்படி வர முடியும்? நீங்க தான் கூச்சி வச்சிருக்கிறீங்களா ஒரு 4000 நியூக்ளியர் வெப்பன், இவங்க கிட்ட ஒரு 300-400 வெப்பன் இருக்குது அப்படின்ற இஸ்ரேல் கிட்ட. இதெல்லாம் அச்சுறுத்தல் கிடையாதா? அது என்ன ஈரான் கிட்ட இருந்தா மட்டும் அச்சுறுத்தல்? அவன் 3வது பெரிய எண்ணெய் பொருளாதாரம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ருசசேலின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருத்தமான ஒரு செய்தி, ஆனால் எதிர்பாராததல்ல. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. கடுமையான தாக்குதல். ஈரானும் பதிலடியாக அமெரிக்காவினுடைய நிலைகளின் மீது, அது மத்திய கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய கட்டார் உள்ளிட்ட நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த விமான தளங்களின் மீதும் மற்ற இடங்களின் மீதும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதுல ஆழமான ஒரு விடை என்னன்னா, ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது. அந்த அணு ஆயுதம் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அழித்து ஒழிப்போம். We will annihilate and eliminate அப்படின்ட்டு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் சொல்றாரு. அதுதான் இஸ்ரேலும் சொல்லுது. அவங்க ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல். ஆனா இது வரைக்கும் ஈரான் ஒரு அணுகுண்டை தயாரித்து விட்டதாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் சொல்லல. ஆனா இவங்க 2 பேர் மட்டும் சொல்றாங்க, ஈரான் வந்துட்டு அணு ஆயுதத்தை உருவாக்கிடுச்சு, அது ரெடியா வச்சிருக்குது, நாங்க அதை அழிச்சொடிப்போம். பாருங்க என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்களேன். இது பாருங்களேன், we are going to destroy their missiles. அவர்களுடைய ஏவுகணைகள் அனைத்தையும் நாங்க அழித்தொடிப்போம். அந்த மிசைல் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு தரைமட்டமாக்குவோம். we are going to annihilate their navy. அவங்களுடைய கப்பற்படையை அழித்து ஒடிப்போம். we are going to ensure that the region's terrorist proxies can no longer destabilize the region or the world. உலகத்தையோ அந்த பகுதியையோ இந்த பயங்கரவாதிகளினுடைய பதிலிகள் அழிக்காமல் நாங்கள் காத்து விடுவோம். we will ensure that Iran does not obtain a nuclear weapon. Iran does not obtain a nuclear weapon. அப்ப எப்படி நீ தாக்குதல் நடத்துற? அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துச்ச, அதுல எந்த இடத்துல வந்துட்டு ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதா முதல்ல சொல்லுங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, they will never have a nuclear weapon. That this regime will soon learn that no one should challenge the strength and might of the United States armed forces. இதாயா முக்கியம். இந்த மத்திய கிழக்காசியால இருந்துட்டு எந்த ஒரு நாடும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை, பலத்தை எதிர்க்க கூடாது. பாருங்க இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. This regime will soon learn, ஈரான் சொல்றாங்க, no one should challenge the strength and the might of the United States armed forces. அமெரிக்காவினுடைய ஆயுத படைகளுக்கு எதிராக யாருமே ஒரு அச்சுறுத்தலா வந்துடக்கூடாது. உங்களுக்கான அச்சுறுத்தலா அவன் எப்படி வர முடியும்? நீங்க தான் கூச்சி வச்சிருக்கிறீங்களா ஒரு 4000 நியூக்ளியர் வெப்பன், இவங்க கிட்ட ஒரு 300-400 வெப்பன் இருக்குது அப்படின்ற இஸ்ரேல் கிட்ட. இதெல்லாம் அச்சுறுத்தல் கிடையாதா? ஈரான் பண்ண மட்டும்தான் அது அச்சுறுத்தலா? ஏன் சீனா கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, அச்சுறுத்தல் கிடையாதா? ரஷ்யா கிட்ட ஒரு 3500 அணு ஆயுதங்கள் இருக்குது, அது அச்சுறுத்தல் கிடையாதா? வடகொரியா கிட்ட வந்துட்டு அணு ஆயுதங்கள் இருக்குது, அதெல்லாம் அச்சுறுத்தல் கிடையாதா? இந்தியா கிட்ட ஒரு 40-50 நியூக்ளியர் வார்ஹெட் இருக்குது, அச்சுறுத்தல் கிடையாதா? பாகிஸ்தான் கிட்ட ஒரு 60-70 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அச்சுறுத்தல் கிடையாது. அது என்ன ஈரான் கிட்ட இருந்தா மட்டும் அச்சுறுத்தல்? ஏன்னா அந்த மத்திய கிழக்காசியாலையும் உனக்கு அடிமைப்படுவதற்கு தயாராக இல்லை. ஒன்று, அவன் 3வது பெரிய எண்ணெய் பொருளாதாரம், கச்சா ஏற்றுமதி, எரிவாயு ஏற்றுமதியில் 3வது பெரிய பொருளாதாரம். அந்த கச்சா எண்ணெயை வந்துட்டு அவன்
எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றானோ அந்த நாட்டு நாணயத்திலேயே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறது அவன் தயாரா இருக்கிறான். டாலர் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் பைலேட்டரலா. அப்படி சீனா இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறான் ஈரானோட. அதனால சீனாவுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்திருக்குது ஈரான் கிட்ட சொல்றாங்க. எவ்வளவு தொலைவுன்னு தெரியல, பார்ப்போம். அது மட்டுமல்ல, அது ஒரு விவசாய நாடு. கார்பெட்ஸ் எல்லாம் உருவாக்கி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ளது. அவ்வளத்தையும் இந்த ஈரான் அச்சுறுத்தல், ஈரான் ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார தடைன்னு சொல்லிட்டு அந்த நாட்டை இயங்க விடாத பண்ணி இன்னைக்கு அந்த நாட்டினுடைய கரன்சிக்கு எந்த வேல்யூ மேல அதை பண்ணிவிட்டு அதற்கேறதா மக்கள் கொதித்து எழும்ப, அது ஜனநாயகத்திற்கு ஆதரவான ஒரு கிளர்ச்சின்னு சொல்லி அதை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி எல்லா விதமான மோசடி வேலையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துறாங்க. உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னா, ஒருவேளை உருவாக்கினாலும் கூட ஈரான் கிட்ட இருக்கிற அணு ஆயுதம் எப்படி அச்சுறுத்தல் ஆகும்? நீ போட்டீங்கன்னா திருப்பி போட போறீங்க, அழிஞ்சு போறாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தானா சரி, இந்தியா சைனாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு முறை ஒரு அணு ஆயுத பிரயோகம் பண்ணிட்டான்னா அடுத்தபடியாக அவன் மேப்லேயே இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு போட்டு தாக்கி ஒன்றும் அழிச்சிடலாம். ஒன்றும் அது ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. நீ என்ன அடிச்சின்னா நான் திருப்பி அடிப்பேன்ற இடத்துல தான் அதுக்கு மதிப்பு இருக்க ஒழிய அதை வச்சு ஒன்று அச்சுறுத்துறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு போகஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பொய், அமெரிக்கா கட்டவிழ்த்து விடக்கூடிய பொய். இங்க இருக்கிறவங்களுக்கு மோடி இவங்களுக்குலாம் என்னன்னா அது ஒரு முஸ்லீம் நாடு, வேற எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு வேற என்ன தெரியுது? இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி, அவ்வளவுதான். ஆனா மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கிற சவுதி அரேபியா வந்து மற்ற இடங்கள் எல்லாம் இவனுடைய முதலீடுகள்லாம் எடுத்துட்டு போய் போடலாம், காப்பாத்திக்கலாம், பங்களா கட்டிக்கலாம், அந்த பாயெல்லாம் கட்டி பிடிச்சிக்கலாம். ஆனா நம்ம பாயை கட்டி பிடிச்சா மட்டும் இவங்களுக்கு ஜன்னி கட்டிடும். என்னடா மனுஷனுங்க நீங்கள்லாம்! ஒரு நாட்டை உதவாமல் அவனுடைய எக்ஸ்போர்ட்டு, அவனுடைய வளங்களை எல்லாம் விற்க முடியாமல் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் கொண்டு வந்து வைக்கிறது யாரு? ஷா ரஜாய். மறுபடியும் ஒரு அரசாட்சியை நிறுவனத்துக்கு முயற்சி பண்றாரு. உடனே அந்த தலைவரை அழிப்பேன், அந்த நாட்டை அழிப்பேன், அந்த மிசைல் பேஸ் அழிப்பேன், எல்லாத்தையும் அழிக்க பாரு. எவ்வளவு காலத்துக்கு இது நடக்கும்? இந்த வெனிசுலால பண்றீங்க. நல்லா கவனிங்க, நான் மோடிக்கும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சொல்றேன். ஒருவேளை ஈரான் இப்படியான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு நடவடிக்கையின் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு அழிக்கப்படுமானால் அடுத்த அழிவது இந்தியாவுக்கு தான் ஏற்படும். அடிமை சாசனத்தை எழுதி கொடு, இல்லை ஒன்று அழிப்பேன்வான். இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி ஒரே தலைவிதி தான். ஒன்றும் ரஷ்யாவும் இவனெல்லாம் வந்துட்டு ஒன்றும் காப்பாற்றலாம் முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உலகத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், ஆதிக்கத்துக்கு எதிரான நிலைப்பாடு, அவ்வளவுதான். அதை எடுக்காமல் செய்யக்கூடிய மற்றதெல்லாம் நமக்கு எதிராக தான் போகும். அதை மட்டும் புரிஞ்சுங்க. எனவே இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3-4 கப்பல்களை கொண்டு வந்துட்டாங்க, விமான தாங்கி போர்க்கப்பல்கள், மிசைல் எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்றாங்க. இவங்களும் திருப்பி அடிக்கிறாங்க, அவங்களுக்கு உதவுவாங்க, சீனா உதவுவாங்க, ரஷ்யா எப்படி உதவுன்னு தெரியல, உதவுதான் வேடிக்கை பார்க்குது ஏதோ ஒன்று. ஏன்னா கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாலோடய அவனை வரமாட்டான் உள்ள, அப்படியாப்பட்ட இது. ஸோ எல்லாம் என்னது, இந்த அணிசர நாடுகள் அப்படின்ற ஒரு நான் அலைன்டு நேஷன் அது வந்துட்டு இல்லாத போது அழிக்கப்பட்டதனுடைய விளைவு, அதுக்கு மூல காரணம் நம்ம தான். இன்னைக்கு வந்துட்டு அமெரிக்கா ஒரு யூனிலேட்டரல் பவராக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சாதிக்க பார்க்குறான். வேற ஒன்றுமே கிடையாது. மெடிட்டரேனியன் அப்படி கைப்பற்றுவது, காசாவை எப்படி அழிப்பது, காசா மக்கள் எல்லாம் வெளியேறி வேற ஒரு நாடுகளுக்கு போடுறதுன்னு சொல்றது, அங்கே நாங்கள் ஒரு புதுசாக ஒரு பூலோக சொர்க்கத்தை படைப்போம்னு சொல்றது. பூலோக சொர்க்கத்தை அங்கே முதல்ல வாஷிங்டன்ல படுற, முதல்ல அங்கே 1,30,000 பேர், நியூயார்க் சிட்டியில் 1,30,000 குழந்தைங்களுக்கு வீடு இல்லை, படிக்க வர குழந்தைங்களுக்கு வீடு இல்லை, பிளாட்ஃபார்ம்ல இருந்துட்டு வந்து படிச்சுட்டு போதுங்க. அங்கே மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சொன்னார், இவனுங்களுக்கு இதே கதை தான், இங்கே இருக்கிற பிஜேபி மாதிரி தான், வெக்கமான சூடு சொன்னெல்லாம் இருக்காது, எதை வேணாலும் உளர வேண்டியது. ஒரு பலகையில் எழுதி நான் உலகத்துக்கே வரி போட்டுட்டேன் அப்படின்னா அந்த நாட்டு கோர்ட்டு சொல்லிச்சு நீ பண்ணது அனைத்தும் தப்பு, ஒரே அடி, உடனே நான் மறுபடியும் வேற ஒரு வரி போடுவேன். எவ்வளோ காலம் வரி போடுவேன்? எவ்வளோ காலம் நிற்பாங்க? ஒருதலை பட்சமா ஏன் அமெரிக்கா இல்லாட்டி உலகம் வாழாதா? அந்த நிலைக்கு வந்துருச்சுன்னா அதோட அமெரிக்கா அழிஞ்சு போயிடும், ஒன்றுமில்லாத போயிடும், அழியாது, ஒன்றுமில்லாத போயிடும். அதனால இஸ்ரேலை வச்சுக்கிட்டு மிடில் ஈஸ்டினுடைய பொருளாதாரத்தையும் வளங்களையும் கட்டுப்படுத்தி தனது பெட்ரோ டாலருக்கு உயிர் கொடுத்து அதன் மூலம் உலக அளவில் ஒரு பொருளாதார ஆதிக்க சக்தியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அமெரிக்கா ஈரானை அழிக்க பார்க்கிறது.
இந்த இடத்தில் இஸ்ரேலோடு சேர்ந்து நின்று கொண்டு அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திற்கும் அந்த போர் வெறிக்கும் இந்தியா ஆதரவு அளித்து நின்று கொண்டிருக்கிறது. இது உலக அமைதிக்கும் எதிர்காலத்தில் அது உலகத்தினுடைய இருப்பிற்குமே கூட ஒரு அச்சுறுத்தலாக ஆகலாம். அப்படியாப்பட்ட போர் தான் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஆழ்ந்த கவனம் செலுத்துங்கள். நடப்பதை எல்லாம் அவ்வப்போது நாம் பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.